ஓம் சாய்ராம். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. எல்லா தெய்வங்களுக்குமே நம்ம பூஜை பண்ணலாம். இது தவிர நாளைக்கு சித்திரகுப்தரை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நாம் செஞ்ச பாவங்கள்லாம் தொலைஞ்சு புண்ணியங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. பார்வதி தேவியாலையும் சிவபெருமானாலையும் உருவாக்கப்பட்ட இந்த சித்திரகுப்தரை நாளைக்கு நம்ம கலசத்தில் ஆவாகனம் பண்ணியோ அல்லது பூஜை ரூமில் பச்சரிசி மாவால் அவரோட உருவத்தை நம்ம கோலமாக வரைந்து அதுக்கு மேலே ஒரு நோட்டும் பென்சில் அல்லது பேனா ரீஃபில் இதெல்லாமே வச்சுக்கலாம். சர்க்கரை பொங்கல் அல்லது பாசி பருப்பில் செஞ்ச பாயாசம் எருமை பால் கலந்து வைக்கலாம் அல்லது வெரைட்டி ரைஸ் பண்ணி அவருக்கு நிவேதனம் நம்ம பண்ணலாம். நாளைக்கு பசும்பாலால் ஆன எந்த ஒரு பொருளும் நிவேதனமும் பண்ணக்கூடாது. அதாவது விரதம் இருக்கவங்க இது மாதிரி பண்ணக்கூடாது. இது மாதிரி நீங்கள் நைவேத்தியம் ரெடி பண்ணிவிட்டு கூடவே மற்ற பழங்கள், தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழம் இதெல்லாம் வச்சு அவருடைய போற்றிகள் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் சொல்லிவிட்டு அவருக்குரிய கதை இருக்குது, அதை படித்தா நல்லது. அவருக்கு தூப தீப நைவேத்தியம் ஆரத்தி காமிச்சிட்டு வெளியே போய் சந்திரனை வழிபாடு பண்ணிவிட்டு மற்ற தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு பண்ணி பூஜையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களோட புண்ணியங்கள்